அப்ப அந்த பெண்களை பத்தி பாபா அம்பேத்கர் நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றம் வச்சு தான் நாட்டோடைய வளர்ச்சியா இருக்குதுன்றார். ஒரு பெண்ணுடைய முன்னேற்றம் வச்சு தான் நாட்டுடைய வளர்ச்சியா இருக்குது. பெண்களுக்கு கல்வி உரிமைன்றார், பெண்களுக்கு வேலை வாய்ப்புன்றார், பெண்களுக்கு ஓட்டு உரிமைன்றார், பெண்கள் மறு திருமணம் செய்யலான்றார், பெண்கள் கணவனை பிடிக்கலான்னா விவகாரத்தை பண்ணலாம், சொத்துல பங்கு தத்தெடுக்கிற உரிமைன்றார். இதெல்லாம் சொல்லும் போது அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலை சபையில் பட்டியலாம் எழுந்துக்கிறாங்க. எழுந்து நின்று சட்டம் கையில் கொடுத்துட்டா நீ எது வேணா சொல்ல நான் கேட்கணுமான்றாங்க. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வாசலை தாண்டக்கூடாது. ஒரு பெண்ணு வேலைக்கு போட்ட வேலைக்கு போகிற பெண்களை திருமணம் செய்ய மாட்டாங்க. வீட்டுக்கு அடங்க மாட்டாப்பா, வீட்டுக்கு அவன் சரிப்பட்டாக மாட்டான், வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க சரியில்லை சார் வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்வாங்க, திமுரு பிடிச்ச பொண்ணுன்னுவாங்க. அப்போ 70 வருஷம் 75 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் விடுதலை பற்றி பேசும்போது எல்லா அரசியல் சபையில் எல்லாமே எதிர்க்கிறாங்க. நேரு மட்டும் ஆதரிக்கிறார். நேரு ஆதரிச்சு சொல்றாரு 6 மாதம் தேர்தல் வருது, தேர்தல் முடிஞ்ச உடனே நான் இந்த சட்டத்தை கொண்டு வந்துடுறேன்றாரு. சொல்றாரு உனக்காக இந்த சட்டத்தை எழுதல, இந்த கேள்வி கேட்குறாங்க இவங்களுக்காக, என் தேசத்துக்காக இந்த சட்டத்தை எழுதிக்கிறேன், தேச மக்களுக்காக எழுதிக்கிறேன். இந்த பெண்ணுடைய வளர்ச்சி வச்சு தான் நாட்டுடைய வளர்ச்சி இருக்குது. இந்த இந்து கோட் பில்லு கொண்டு வந்திருக்கேன். இல்லை நான் எழுதின சட்டம் இல்லை, இனிமேல் எழுத போற சட்டம் இல்லை, குப்பையில் கோபுரம் கட்டுற மாதிரி, ஆனால் இப்பயே கொண்டு வரணுன்றார். நடைமுறைக்கு வரல, முன்மொழியும் போது வழிமொழியத்துக்கு ஆள் இல்லை. அதனால சட்ட அமைச்சரை ராஜினாமா பண்றாரு. யாருக்காக? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்காக. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்காக சட்ட அமைச்சரை ராஜினாமா பண்றார். ராஜினாமா பண்ணிட்டு இந்த அரசாங்கம், இந்த காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாரு. 5 காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு. வந்துட்ட பிறகு நேரு சொன்ன போல பிராமிஸ் பண்றாரு, 6 மாச தேர்தலுக்கு வந்த பிறகு நான் கொண்டு வரேன்றார். அதே போல 55, 56 2 பார்ட்டை கொண்டு வர்றார். அதுதான் ராஜ